உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ராதா ஒண்ணு என்ன பயன்படுத்தல. சொல்ல போனா இந்த பொண்ணுதான் எனக்கு என்ன அறிமுகப்படுத்தினா. அழக்கூடாது. இன்னொரு விஷயம், ராதா என்னோட மனைவி. சோ இதுக்கு மேல யாராவது ராதாவை பத்தி தப்பா ஏடா கூடமா பேசுனீங்க, அவங்களுக்கு வேலை மட்டும் போகாது, நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்கிறேன், அவங்களுக்கு இந்த ஊர்ல எங்கேயும் ஒரு இடத்துலயும் வேலை கிடைக்காது. புரியுதா? துளசி, துளசி, அம்மா, என்ன விஷயம்? நல்லா இருக்கீங்கல்ல? துளசி, நீ இந்த இடத்துல இருக்கியா? துளசி, இருந்தனா எனக்கு ஒரு அடையாளம் காட்டு. துளசி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு துளசி. நான் இத்தனை காலமும் மோகன் கிட்ட இருந்து குஷி கிட்ட இருந்து உன்னை தள்ளி வச்சிருந்தேன். ஏன்னா எப்பவும் என் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. என்கிட்ட இருந்து அவங்க ரெண்டு பேரையும் நீ பிரிச்சிருவியோன்னு பயந்துட்டேன். ஆனா இன்னைக்குதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா என் மனசு மூளை எல்லாமே குழம்பி போயிருக்கு. தாமினி உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது தன்னை அறியாம சில வார்த்தைகளை சொல்லிட்டா. ஆனா அதுக்குள்ள நிறைய உண்மைகள் மறைஞ்சிருக்கு. ஆனா நிஜமா என்ன நடந்ததுன்னு உன்கிட்ட இருந்துதான் நான் தெரிஞ்சுக்கணும். பிளீஸ் துளசி, தாமினி தான் உன்னோட உயிரை பறிச்சாளா? உன்னுடைய இறப்புக்கு காரணம் தாமினியா துளசி? பிளீஸ் துளசி சொல்லு. இந்த உண்மையை இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் துளசி. அந்த நெருப்பு அதால தானே உன்னோட உயிர் போச்சு. ஒருவேளை அந்த நெருப்பை வச்சது அவளா? மோகன், மோகன், மா, மா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னால உங்களுக்கு எதுவும் சொல்ல முடியாது. நான் உண்மையை சொல்லணும்னா என்னோட மரணத்தை பத்தி எனக்கே தெரியாதுமா. எனக்கு ஒண்ணுதான் ஞாபகம் இருக்கு. நான் அந்த நேரத்துல நெருப்புல எரிஞ்சு செத்தேன். ஆனா எனக்கு நிச்சயமா தெரியுமா, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது நிச்சயமா தாமினி தானே. பதில் சொல்லு துளசி. ஏதாவது ஒரு அறிகுறி காட்டு, ஒரு சின்ன அறிகுறி காட்டு. அதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன்.
நான் இவ்வளவு தூரம் கேட்டோம் ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? என்கிட்ட இருந்து எந்த விஷயத்தை நீ மறைக்கணும்னு நினைக்கிற துளசி? ஆனா இந்த ரகசியத்தை யாரு வெளியில கொண்டு வருவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மோகன். அவன் ஒருத்தனால மட்டும்தான் முடியும். தாமினி கிட்ட இருந்து எல்லா உண்மையும் எப்படி வாங்கணும்னு மோகனுக்கு தெரியும். செல்லக்கண்ணு, செல்லக்கண்ணு, டிரைவர் கிட்ட வண்டியை ரெடி பண்ண சொல்லு. சரிங்க பெரியம்மா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் குடும்பம் என் மரணத்துக்கான ரகசியத்தை தெரிஞ்சுக்க ஆர்வத்தை காட்டுறாங்க. கடவுளே, இந்த இந்த விஷயம் மோகன் ராதாவோட வாழ்க்கையை பாதிக்காம இருந்தா சரி. And Amar, congratulations. You're fired. சாரி சார். சார் நான் தப்பு பண்ணிட்டேன் சார். It's okay. ப்ளீஸ் சார். மோகன் ஐயா, மன்னிச்சு விட்டுருங்க அவரை. இல்லைன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? போட்டு விடுங்க. Hey. எல்லாருக்கும் நான் சொன்னது புரிஞ்சதுல? போதும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.